அப்பதான் இந்த பிக்சட் டெபாசிட் ஓபன் பண்ற விஷயத்த சொன்னது சின்ன முதலாளி அம்மான்னு சொன்னாரு. அதாங்க ஐயா, அவங்களுக்கு சேர்த்து மரியாதை பண்ணிட்டு போலான்னு வந்தோம். ஓ நந்தினி, இங்க வாமா. நந்தினி இங்க வாமா. ஏத்தா ஐயா கூப்பிடல, போமா. போன்றா வா, எல்லாம் நல்லதுதான் கூப்பிடுறாங்க. மாலை, இந்த மாலையும் மரியாதை வாங்கிக்கிறதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? மூஞ்ச பாரு. ஐடியா குடுக்கறாளா? புருஷனுக்கு ஐடியா குடுக்கறியா? ஏன் வீட்டு சொத்தை எடுத்து மொத்தமா தானம் பண்றதுக்கு ஐடியா? எவ்வளவு லட்சம் செலவா இருக்கும் தெரியுமா? அதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? கேவலம் 5க்கும் 10க்கும் கை நீட்டுறவ தானே. அதுக்குதான் உனக்கு தகுதி இருக்கு. ஏதாவது ஒரு கேடி வேலை பார்த்து அவன் மனச மாத்தி செலவு பண்ண வச்சிருக்கல. ஏங்க, ஏன் பையன் தான் யோசிக்காம ஏதாவது செய்வானா? நீங்களும் யோசிக்காம மாலையை தூக்கிட்டு வந்துருவீங்களா? முதல்ல நான் யாரு உங்களுக்கு எல்லாம்? முதலாளி அம்மா. நான் முதலாளி அம்மா, இவ சின்ன முதலாளி அம்மாவா? விளக்கமாறு. எனக்கு கொடுக்கிற மாலையும் மரியாதையும் இவளுக்கும் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? அதை நான் வேடிக்கை வேற பார்த்துட்டு இருக்கணும். எப்படி? என் வீடு தேடி வந்து என் வீட்டுக்குள்ள வந்து என் கண்ணு முன்னாடி இத்தனை மரியாதை அவளுக்கு பண்ணுவீங்களா? உங்களுக்கு எல்லாம் என்ன தைரியம்? யார் உங்களுக்கு இந்த பெர்மிஷன் கொடுத்தது? சுந்தரவள்ளி, ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க நம்ம வீட்டு ஆளுங்கல்ல, நம்ம கம்பெனில வேலை பார்க்கறோம். யாரா வேணா இருந்துட்டு போட்டுங்க. யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு வேணா. அவன் தான் எல்லாத்தையும் தூக்கி இஷ்டத்துக்கு கொடுத்துட்டானா? இவங்கெல்லாம் வாங்குறதோட சும்மா இருக்க வேண்டியதானே? என் வீடு தேடி வந்து என்ன டென்ஷன் ஆக்கணுமா? அப்படி இல்லங்கம்மா, இங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு தெரியாதும்மா. நாங்க யதார்த்தமா மாலையை வாங்கிட்டு வந்தோம்மா. தெரியல, ஒண்ணுமே தெரியல. அப்ப வாய் மூடிட்டு இருக்க வேண்டியதானே? இங்க பாருங்க, இனிமே தீபாவளி பொங்கல் நீ எதுக்குமே உங்களுக்கு போனஸ் கிடையாது. கிளம்புங்க. நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியுதுமா. என் மனசுக்கு தோன்றத சொல்றேன். நான் உங்க அப்பா காலத்துல இருந்து உங்க கம்பெனியில வேலை செய்யறேன். அது உங்களுக்கே தெரியும். உங்க அப்பா எங்களுக்கெல்லாம் முதலாளியா இருந்தாரு. அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்க. உங்களை முதலாளி அம்மான்னு கூப்பிட்டோம். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஐயாவை முதலாளி ஐயான்னு கூப்பிட்டோம். சூர்யா சார் உங்க மகன்றதுனால அவரை சின்ன முதலாளின்னு கூப்பிட்டோம். இப்ப அதே மாதிரி தான் உங்க மகன் சூர்யா எப்ப நந்தினி அம்மா கழுத்துல தாலி கட்டினாரோ அப்பவே அவங்க எங்களுக்கு சின்ன முதலாளி அம்மா ஆயிட்டாங்க. போதும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பின்னாடி உங்க கம்பெனி எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ண போறது அவங்க தானே. போதும் போதும், நிறுத்துங்க. என் மூஞ்சிலே முழிக்காதீங்க எல்லாரும். கெட் லாஸ்ட். தள்ளுங்க. மாதவி, அத்தை கடும் கோத்துல இருக்காங்க. மாமாவுக்கு திட்டுள்ள போது வா ஓடிடலாம். சுரேகா வா பாப்பலாம். தங்கச்சி, ஏத்தா வீட்டுக்கெல்லாம் அவ்வளோ சோபா சீட்டு கிடக்கு, நீ பாட்டுக்க இங்கே வந்து உட்காந்துருக்க. என்னாச்சு உனக்கு? இந்த சூர்யா சார் ஏன் அப்படி பண்றாரு? எதையுமே யோசிச்சு செய்ய மாட்டாரா? அவர் என்ன பண்ணாரு? அவர் இப்ப பண்ணல, எந்த தப்பும் இல்ல. அப்பா செஞ்ச மாதிரி எனக்கும் தோணல. நீ சொன்னதானே சொல்லிக்காரு. சும்மா அதானே. அது எதுக்கு அவங்க கிட்ட போய் சொல்லணும்? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அம்மாடி, நீ சொன்னது உண்மைதான் தாயே. பணத்தை டெபாசிட் பண்ண சொன்னதே நீ சொன்ன யோசனை நல்ல யோசனை தானே. இதுல என்ன தப்பு இருக்கு தாயே? ஆமா,
நான் தான் சொன்னேன், ஏதோ மனசுல தோணுச்சு அப்படி சொல்லிட்டேன். அதை எப்படி செய்யணுமோ செஞ்சுட்டு பேசாம இருந்திருக்கலாம்ல. இவரை போய் தொழிலாளிங்க கிட்ட சொல்லி அவங்க நிலைமை புரியாம மாலையும் கையுமா இங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க. சரி விடுமா, இந்த வீட்டில் நடக்கிற குட்டிகள்கிட்ட பிரச்சனை அவங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அவங்க ஏதோ சின்ன முதலாளிமான்னு சொல்லி மாலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுல என்ன சின்ன தப்பா சொல்லிட்டாரு? முதல்ல அந்த வார்த்தைய யாரும் சொல்ல வேண்டாம்னு சொல்லணும். பாரு, நான் எப்படி சின்ன முதலாளியாவேன்? போற போக்க பார்த்தா அண்ணனே உன்னை முதலாளியம்மா கூப்பிடலான்னு இருக்கேன். நீ என்னன்னா நீங்க மட்டும் அப்படி சொல்லுங்க, அப்புறம் இருக்கும். ஆத்தாடி, நீ போடுற கோவத்தை பார்த்தா அண்ணனுக்கு சோத்துல ஏதோ வச்சிருப்ப இருக்க. வச்சாலும் வைப்பேன், சொல்ல முடியும். ஐயோ, சரி சரி, கோவப்படாத, கூழ் கூழ் பாத்துக்கலாம். பாத்தீங்களாண்ணே எவ்வளவு சண்டைன்னு? இதெல்லாம் தேவையா? புரியுது தாயே, இந்த வீட்டுக்குள்ள சண்டை நடக்கிறதா, அதுல சம்பந்தமே இல்லாம அதுக்குள்ள உன்னை கொண்டு வந்து திட்டுறதும் பேசுறதும் இந்த வீட்டுல புதுசா என்ன? நான் ஒன்னும் அவங்க என்ன திட்டினதுக்காக கோவப்படல. என்ன இருந்தாலும் அவங்க முதலாளி அம்மா, நமக்கு எல்லாம் சோறு போட்டு சம்பளம் கொடுக்கறவங்க. அவங்களையும் என்னையும் சமமா வச்சு மாலை போட்டா யாருக்கா இருந்தாலும் கோபம் வரதானே செய்யும். என்னத்த அப்படி சொல்ற? ஆமாண்ணே, நீங்களே யோசிச்சு பாருங்க. கம்பெனில இத்தனை 1000 பேர் வேலை செய்யறாங்கன்னா எல்லாருக்குமே சுந்தரவள்ளி அம்மா தெய்வம் மாதிரி. அப்படித்தானே மதிக்கிறாங்க. ஆமா தானே? ஆமாம்மா, இதுல என்ன சந்தேகம் இருக்கு? கம்பெனில போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் சுந்தரலியம்மா பத்தி மதிப்பு மரியாதைமா அவ்வளவு பெருமையா பேசுவாங்கல்ல. அப்படி இருக்கிற தொழிலாளிங்க கிட்ட போய் என்ன பத்தி பெருமையா சொல்லி அவங்க எங்க மாலையோட வந்து இவங்க கோவப்பட்டு கடைசியில அவங்க எல்லாம் சேர்ந்து இவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதோ அறிவுரையெல்லாம் சொல்லிட்டு போறாங்க. தன்னோட கம்பெனில வேலை செய்யறவங்க முன்னாடி நம்ம முதலாளி அம்மா அப்படியே கூனி குறுகி நின்னா மாதிரி தோணுச்சுன்னு. ஆத்தாடியே, நீ தான் அப்படி நினச்சிக்கிறன. அவங்க வந்த ஒவ்வொருத்தையும் வெள்ளா வேலை வச்சு வெளுக்காத குறைய அவுச்சுல அனுப்புவாங்க. அவங்களாவது கூண்டுறாது குறுகி நிற்கிறதாவது பார்த்தா. இருந்தாலும் அவங்களுக்கு இது அவமரியாதை தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது ஐயே. ஆனால் இவ்வளோ பிரச்சனையிலையும் உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு நீ கொஞ்சம் கூட வருத்தப்படாம சோறு போட்ட முதலாளி அம்மா கூனி குறுகி நின்றுட்டாங்கன்னு நீ வருத்தப்படுற பத்தியா? உன் மனசு இந்த வீட்டில் யாருக்குமே கிடையாது ஐயே. இப்படி மனசு உள்ள ஒன்றை போய் இந்த வீட்டில் இருக்க சில பேர் ரொம்ப உன்னை காயப்படுத்துறாங்கம்மா. அதை நினச்சாதான் என் அண்ணனுக்கு வருத்தமாக இருக்கே. எல்லாம் நீ வாங்கி வந்த வரத்தா. சுந்தரவள்ளி, ஆத்திரத்தில் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ. அவங்களாம் யாரு? நம்ம கம்பெனியோட எம்ப்ளாயிஸ். அவங்க கண்ணு முன்னாடி போய் நடந்துகிட்டிய நம்மள தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? முதலாளி அம்மா வீட்டுல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தோணுமா தோணாதா? நாளை கம்பெனில போய் இதுதானே பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும். அதை கூட யோசிக்க மாட்டியா நீ? ஏதோ மானம் மரியாதை அந்தஸ்து கௌரவம் இப்படிலாம் பேசிட்டு இருப்பிய. தொழிலாளிங்க முன்னாடி இப்படி அசிங்கமா நடந்துகிட்டது கொஞ்சமாச்சும் கௌரவமா தெரியுதா உனக்கு? அவங்களுக்கு நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அப்படியெல்லாம் பண்ணிருப்பாங்களா?